இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், திராவிடம் 2.0 இருக்கட்டும், திராவிட சிறகுகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அணி சகோதரர்களாக இருக்கட்டும், இளைஞர்களை, அரசியலுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை இந்த திராவிட சிந்தனைக்குள்ளே எல்லோரையும் இணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றாக நின்று உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மட்டுமே நமக்கு ஒரு அரணாக அமைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்துகிட்டு கேட்கலாம், எதுக்காக ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு தேவையில்லையே, ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீங்க அந்த கணினி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால நம்ம தாண்டி வந்த அந்த போராட்டங்கள் இன்னும் அந்த இடத்திற்கு வர அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த கேள்வியை பல முறை முன்வைக்கிறோம். எதற்காக இந்த இடஒதுக்கீடு, எதற்காக இந்த போராட்டங்கள், எதற்காக இந்த சமூக நீதி என்று இது தொடர வேண்டும். இன்னும் அந்த நியாயம் நீதி கிடைக்காதவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கார்கள். ஆனா இந்த தலைவர்கள் எல்லாம் எந்த காலகட்டத்திலும் நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன் இன்னும் மாறல அப்படின்னு ஒரு குவிக் ஃபிக்ஸ் ஃபார்முலாவை பத்தி அவங்க யோசிக்கல. நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அது ஒரு வாழ்க்கையை, ஒரு மனதை மாற்றுவதாக இருந்தாலும் பரவாயில்லை, லட்சக்கணக்கானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றாக என் உழைப்பு இருந்தாலும் பரவாயில்லை, அதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து நான் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்ன தலைவர்கள் தான் இவர்கள். அதனால இங்க பேசிய இளைஞர்கள் இதை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, எந்த காலகட்டத்திலையும் இந்த சமூகம் உங்களை கேவலப்படுத்துகிறது, கொச்சைப்படுத்துகிறது என்று நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். இன்னொன்னு, என்னைக்குமே நான் இவ்வளவு சொல்றேன், எந்த மாற்றமும் வரவில்லையே என்று சலிப்படைந்து விடாதீங்க. இங்க பெருசா மைக் போட்டு மேடை போட்டு சொல்லணும்ன்ற அவசியம் கூட இல்லை. கலைஞர் அவர்கள் ஒரு அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. பல கடவுள் நம்பிக்கை இல்லை என்று அவருடைய பெற்றோருக்கும் அவங்க வீட்டுல நடக்கிற பல விஷயங்கள்ல அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தவறு, தேவையில்லை என்று சொல்லும் பொழுது நிச்சயமா அப்பா அம்மா உடனே ஏத்துக்க போறது கிடையாது. ஒரு முறை தலைவருடைய தந்தை அவர்கள் அவருடைய பெற்றோருக்கு அந்த செய்யக்கூடிய பூஜைகளை செய்து கொண்டிருந்த பொழுது அன்னைக்கு பூஜை பண்ண வந்த ஐயர் வாயை முழுக்க வெத்தலை பாக்கு போட்டுட்டு அவர் என்ன மந்திரம் சொல்றாருன்னு அவருக்கும் தெரியாம, கேட்கிறவங்களுக்கும் புரியாம, மிக பாதி வெத்தலையை துப்பிக்கிட்டு அதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரங்களை எல்லாம் அவரே பற்றாமல் அதை செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தந்தை சொன்னாராம், என்னுடைய மகன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பான், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தவறு, மூட நம்பிக்கை, இது நிச்சயமாக எந்த பலனும் இல்லை என்று இன்னைக்கு உன்னை பார்க்கும் பொழுதுதான் நான் அதை உணர்ந்து கொள்கிறேன். அதனால நம்ம சொல்றத சொல்லிக்கிட்டு இருப்போம், மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு மனிதனும் தான் அந்த இடத்துக்கு அதை எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். இங்க பேசும்பொழுது அண்ணன் சுபவி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், இந்த 33% தான் கேட்குறீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை, 50% கேட்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டுல 33% தான் முதல்ல கொடுத்தாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல. ஆனா அதுக்கு பிறகு நடந்த தேர்தலிலே அதை தாண்டி பெண்கள் தேர்தலிலே நின்று அரசாங்கத்தோட உதவி இல்லாம 50% தாண்டி அவங்க வெற்றி பெற்று காட்டினார்கள். பிறகுதான் நம்ம ஜெயலலிதா அவர்கள் கூட அதை சட்டமாக்கினாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சாதனையை செய்து காட்டியவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள். அதனால நீங்க 33% கொடுங்க போதும், மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒன்றே ஒன்று, நிச்சயமா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 40% நாங்க உங்களுக்கு இடஒதுக்கீட்டை ஒதுக்கி வைப்போம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யுகபாரதி அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள், இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி. பெண்கள் நமக்கு ஜெயலலிதா மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் பல பேரை நல்லா புரிஞ்சிட்ட ஒருத்தங்க. அதனாலதான் அவங்க இருந்த வரைக்கும் யாரையுமே பேச விடல.
பேசும் பொழுது அவங்களுடைய கட்சியில இருந்தவங்களே சொல்றாங்க, இவங்க எல்லாம் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைங்க, என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியிலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அத்தனை கிறுக்குத்தனங்களையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். யார் ஒரு அமைச்சர் பேசுறதை இன்னொரு அமைச்சர் ஒத்துக்கிறது கிடையாது. அங்க டெல்லியில இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பேசுவதை இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. இப்படி எத்தனை முரண்பாடுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு காவடி தூக்குவது மட்டும்தான். தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அவர்கள் செய்வது, அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் ட்ரிபிள் தலாக் பில் வருது. எனக்கு புரியல. பாராளுமன்றத்துல லோக்சபால வெளிநடப்பு செய்கிறார்கள், ராஜ்யசபால இல்ல இருந்து நாங்க முதல்ல வந்து வெளிநடப்பு செய்யறதா இல்லையான்னு யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு வந்து இல்ல நாங்க உள்ள உட்கார்ந்து எதிர்த்து வாக்களிப்போம் என்கிறார்கள். ஏதாவது ஒரே இடத்துல பாராளுமன்றத்துல அங்க கூட ஒரே நிலைப்பாடை எடுக்க முடியாத ஒரு கட்சி. ஏன்னா இங்க இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதில்ல, அங்கிருந்து பக்கத்துல இருந்தே அங்க என்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சொல்லுதை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேவலங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டாத திட்டங்கள், நாம் தாண்டி வந்த விஷயங்கள் நீட்டாக இருக்கட்டும், இது வந்து இதை தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்பொழுது கொண்டு வந்து இந்த நீட் தேர்வுகளை நம்ம மாணவர்கள் மீது திணித்து தமிழ்நாட்டின் கல்வியை ஒரு 20-30 வருஷம் பின்னோக்கி அழைத்து கொண்டு போகக்கூடிய, அதை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு தவறான விஷயத்தை நமக்கு மீது கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல திட்டங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இங்க பேசியது போல அந்த வானவில்ல ஒரே ஒரு நிறமாக, காவி நிறமாக மாற்றி பார்த்து விட வேண்டும் என்பதில் மட்டும்தான் அக்கறை இருக்கிறது. ஆனா காவியில மீது கூட அவங்களுக்கு அக்கறை கிடையாது. காவி சில இந்துக்கள் நினைத்துக் கொள்ளலாம், பரவாயில்ல அவர்கள் இந்து மதத்துக்காக பாடுபடுகிறார்கள், காவி அடித்து பார்க்க வேண்டும் என்று, வானத்திற்கே காவி அடித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அதிகாரத்தின் மீது மட்டும்தான். அந்த நிறம் காவியா, பச்சையா, நீலமா, சிவப்பா எதுவும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இங்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாம் பேசக்கூடிய அந்த வானவில்லின் வண்ணங்கள் மட்டும் அழிந்து போவதில்லை. நாம் அத்தனை பேரும் நம்முடைய தனிப்பட்ட தனி உரிமைகள் அத்தனையும் இழந்து விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால இந்த அரசியல், தனி மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசியல், யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாத ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அரசியல், டிக்டேட்டர்ஷிப் சொல்றோம் இல்லையா, அதை அந்த சர்வாதிகாரத்தை மட்டுமே நோக்கி செல்லக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள். அதனால இந்த சபரிமலை பற்றி பேசும் பொழுது இவ்வளவு அளவுக்கு ட்ரிபிள் தலாக் பில் கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதரிகள் மீது இவ்வளவு அக்கறை காட்டக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய இந்து சகோதரி மேல இவ்வளவு அக்கறை இல்லை? நீ எங்க வர, நாங்களாவது கோயிலுக்கு போகாதேங்கிறோம், தேவையில்லைங்கிறோம். நீ கோயிலுக்குள்ள வான்னு சொல்ற, வரேன்னு சொல்றவளையும் உள்ள விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்படி அங்கேயும் ஆண் பெண் என்று பிரித்து ஒரு அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். RSS அமைப்புகள் கிட்டத்தட்ட 30 அமைப்புகளுக்கு மேல அவர்கள் தங்களை பிரித்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, சமூக கலைஞர்கள்ல இருந்து, இது அத்தனை சமூகங்களையும் அத்தனை துறைகளையும்
சென்று அடையக்கூடிய அமைப்புகளாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதே போல இன்னைக்கு பேசிய சகோதரர் சொன்னார், திமுக இந்த போட்டிகளை நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறது என்று. இன்று பல கவர்னர்ல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போற போக்குல ஒரு தட்டு தட்டிட்டு போன கவிஞர் யுகபாரதி அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தோழர்கள் எட்வின், ஜெகன், சரவணன், இங்கே நன்றியுரை ஆற்றிய கார்த்திக் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா அவர்களே, இந்த போட்டிக்கு நடுவர்களாக இருந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் செயலாளர் அண்ணன் உமாபதி அவர்களே, பேராசிரியர் சுடர்விழி அவர்களே, டாக்டர் கற்பகம் அவர்களே, இங்கே பரிசு பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களே, அதில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டு இந்த அளவிற்கு இந்த அளவிற்கு இந்த போட்டியிலே கலந்து கொண்டதே மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏனென்றால் இது போட்டி மட்டும் இல்ல, இந்த சமூகத்தில் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்பதை எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விருட்சமாக, விதையாக நீங்கள் நின்று காட்டியிருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது, இந்த போட்டிகள் என்பது இந்த காலகட்டத்துல மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, இங்க இருக்க பொதுவா இது தலைமுறையா நாங்க உங்க வயசுல இருந்தப்பயும் சரி, அதுக்கு முன்னாடி எங்க பெற்றோர்கள் இருந்தப்பயும் சரி, தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்பு இல்லை, சமூக அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த விமர்சனத்தை உடைத்து காட்டி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இங்க இரண்டாவதாக பரிசு பெற்ற அந்த மாணவர் பேசும் பொழுது நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, செவிட்ல அரைஞ்சா மாதிரி அப்படின்னு. அப்படி ஒரு கேள்வியை பல மேடைகள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆனால் அவர் இங்கு பேசும் பொழுது கேட்டார், பெரியாருடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். கார்ல் மார்க்ஸ், லெனினுடைய படங்களை வைத்துக் கொண்டிருந்தால் நீங்க இந்த பொருளாதார வித்தியாசங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது அத்தனையும் உடைத்தெறிய வேண்டும் என்ற ஒரு சமூக பார்வை கொண்டவர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அம்பேத்கருடைய படத்தை வைத்திருந்தா நான் ஒரு ஜாதியை சார்ந்தவன் என்ற முத்திரையை குத்தி என்னை பார்க்கிறீர்கள். இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாம் யார் நம்மை ஏமாற்றி கொண்டாலும் இந்த சமூகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றைத்தான் அவர் இங்கே எடுத்து வைத்தார். அதுபோல இங்க பேசிய அத்தனை மாணவர்களும் மிக சிறப்பாக பல இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம் முன்னால் எடுத்து வைத்தார்கள். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது யாரும் இங்க மேடையில பேசணும்னு எழுதி வச்சுட்டு, இல்லைன்னா யாரோ எழுதி கொடுத்து கொண்டு பேசாமல், தான் படித்த விஷயங்களை, தான் உணர்ந்த விஷயங்களை, தான் நம்பக்கூடிய விஷயங்களை இந்த மேடையில அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டது என்பது ஒரு பெரிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கையை எல்லாருக்கும் தரக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. அது இந்த காலகட்டத்துல எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, அரசியல் பேசலாம், அரசியல் ரீதியாகவும் இன்று இங்க இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் அமைப்புகள், RSS அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள், இதை அத்தனையும் எதிர்த்து போர்க்கொடி தூக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே, ஒரு நிர்பந்தத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அரசியல்வாதிகள் மட்டும் செய்தால் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடாது. எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதனால இதில் இருக்கக்கூடிய அபாயங்களை, ஆபத்துகளை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு. இது உங்களால மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் அதை புரிய வைக்க முடியும். ஏன்னா பல நேரங்கள்ல இது நம்ம பாதிக்கல. யார் வந்தா நமக்கு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு கருத்திற்கு ராம ஆண்டா என்ன, ராவணா ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொண்டு
ராமன் என்ற அந்த சொல்லுக்கு பின்னால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அடையாளங்கள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய கருத்து திணிப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நான் 2 விஷயத்தை தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான புத்திமதி, அறிவுறுத்தல் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கையில உலகமே அவங்க கையில இருக்கு. எல்லாரும் சொல்லலாம், சோசியல் மீடியாலேயே தான் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், சாட் இதுலயே தான் காலம் போகுது. நான் ஒரு இளைஞனை கேட்டேன், இத்தனை பேர் நிக்கிறீங்களே, எல்லாரும் கையில போன் தானே வச்சுட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவன் எனக்கு பதில் சொன்னான், இந்த போனை வச்சுட்டு நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? வாயால ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் கான்வர்சேஷனா? அது மட்டும்தான் உரையாடலா? இதன் வழியாகவும் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம், ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கிறோம். உங்க மேல வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அது. ஆனா அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் வழியாக எந்த அளவுக்கு நீங்க மக்களை கொண்டு போய் சேர முடியும், உங்கள் கருத்துக்களை, மாற்றங்களை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் என்பது உங்களால் முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன போட்டி போட்டாலும் உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் கையிலே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த மாற்றங்களை, இந்த விதைகளை கொண்டு போய் விதைக்க வேண்டிய கடமை என்பது உங்களிடம்தான் இருக்கிறது. ஆனா இதை செய்யும் பொழுது பல நேரங்கள்ல நம்மளை அவமானப்படுத்துவாங்க, கிண்டல் செய்வார்கள். இது வெட்டி வேலைன்னு சொல்லலாம். ஆனா பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. 2 சம்பவங்கள். ஒரு முறை பெரியார் அவர்கள் கர்நாடகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் அவரை அழைத்திருந்தார்கள் பேசுவதற்காக. அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் பெரியார் மேடைக்கு வந்த உடனே அவர் மேல அழுகிய தக்காளி, முட்டைகள் இதையெல்லாம் எடுத்து வீசி அவரை வரவேற்றனர். அங்க அவரை அழைத்த இளைஞர்கள் அவர் முன்னாடி நின்று அதை தடுக்க முயற்சி செய்தார்கள். இருந்தாலும் பெரியார் மேல அவங்க வீசிய பல விஷயங்கள் விழுந்தது. அப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த இளைஞன் முதலில் பேச்சை தொடங்கும் பொழுது அவன் சொன்னான், ஒரு பெரிய கர்நாடகத்தின் மிகப்பெரிய கவிஞன், 70 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்நாளை எல்லாம் ஒரு சமூக போராளியாக கழித்திருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு இதைவிட பெரிய வரவேற்பை எங்களால் கூட தந்திருக்க முடியாது. நான் இந்த இந்து பரிவாரங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் என்னைக்குமே தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை பற்றி அவர் கவலைப்பட்டது கிடையாது. சமூக போராளி, இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மான அவமானம் என்பது இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொன்ன தலைவர் பெரியார் அவர்கள். அதனாலதான் தன் மீது செருப்பு வீசப்பட்ட போது கூட திரும்பி அந்த இன்னொரு செருப்பை தூக்கி போட்டுட்டு போயிருப்பானா. ஏன்னா அந்த செருப்பு அவனுக்கும் பயன்படாது, எனக்கும் பயன்படாது. அதனால 2 செருப்பும் கிடைச்சா யாருக்காவது கொடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன் மீது வீசப்பட்ட கணைகளை எல்லாம் ஒரு துச்சமாக தூக்கி எறிந்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் அது ஒண்ணு. அடுத்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, சலிப்படைந்து விடக்கூடாது. அண்ணன் சுபவி இருக்காங்க, தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக இன்னைக்கும் கிட்டத்தட்ட 1000 செய்திகளுக்குமே அந்த 1 நிமிட செய்திகள் காலையில நமக்கு வருது. எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் அதுல புரிந்து கொண்டு மாறுகிறார்கள், இதையெல்லாம் அவர் பொருட்படுத்துவது இல்லை. தொடர்ந்து தன்னுடைய கடமையை, பணியை செய்ய வேண்டும். இதைத்தான் தந்தை பெரியாரும் தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லலாம், நீங்க சொல்லி எத்தனை பேர் கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டாங்க, எத்தனை பேர் ஜாதி இல்லைன்னு நம்புறாங்க, எத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமூகம் மாறி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் திரும்பி பார்த்தால் இந்த சமூகத்துல வந்திருக்கக்கூடிய இத்தனை பெண்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.